அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் சோதனை நடத்தாமல் இடி அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கின்றனர். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கரின் சொந்த வீட்டில் சோதனை நடத்தால் திரும்பி சென்ற இடி அதிகாரிகள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். இன்று கரூர் மாவட்டத்தில் சுமார் 5 இடங்களில் காலை 8:30 மணியிலிருந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் அரசு ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய MCS சங்கர் ஆனந்த் என்பவர் வீட்டில் கரூரில் அவர் கார் ஷெட்டில் மற்றும் பிரபல உணவு விடுதி உரிமையாளர்கள் வீட்டில் 2 என மொத்தம் மற்றும் அவரது சொந்த வீடான மாயனூர் என 5 இடத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மாயனூர் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் உள்ள, அதாவது MCS சங்கர் ஆனந்தின் சொந்த வீடான அந்த வீட்டில் தாய் தந்தை குடியிருந்து இருக்கும் நிலையில் அந்த வீட்டில் காலை 8:30 மணிக்கு அமலாக்கத்துறையினர் 2 வாகனங்களில் வந்த 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலை 8:30 மணிக்கு வந்து தற்போது வரை சோதனை மேற்கொள்ளாமல் தற்போது திரும்பியுள்ளனர். ஏனென்றால் வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது. அவர்கள் தாய் தந்தை வெளியூருக்கு சென்றிருப்பதால் அவர்களிடம் சாவி இல்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வீட்டை திறப்பதற்கு வேறு யாரும் வராத காரணத்தால் காலையிலிருந்து சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக 8:30 மணியிலிருந்து தற்போது 2:45 மணி வரை தொடர்ந்து 5 அதிகாரிகள் வீட்டின் வராண்டாவில் காத்திருந்தனர். யாரும் இதுவரை வராததால் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் வீட்டை திறக்க முடியாதனால் இங்கு சோதனை செய்யாமல் அதிகாரிகள் திரும்பியுள்ளனர். மேலும் MCS சங்கர் அவரது கரூரில் உள்ள அந்த எம்பதி சாலையில் உள்ள அவரது வீட்டிலும் மற்றும் அவர் கார் ஷெட்டு மற்றும் கொங்கு மெஸ் மணி, கோதை நகரில் உள்ள சக்தி மெஸ் உரிமையாளர் கார்த்திக் 4 இடங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அவரது MCS ஒப்பந்ததாரரான அவரது வீடு தந்தை வீட்டில் காலை முதல் சோதனை செய்யாமல் காத்திருந்த அதிகாரிகள் வீடு திறக்கப்படாதால் திரும்பி சென்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.